அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இந்திய தேசியக்க வரலாறு வினா வங்கி அவுட்சோர்ஸ் வினா வங்கி புத்தகத்தோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே முன்பதிவு பண்ணியிருந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த புத்தகம் நம்ம வந்து கொரியர் வந்து பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்து முழுமையா அந்த ரிவ்யூ வீடியோ வந்து முழுமையா பார்த்துட்டு புக்ஸ் தேவை அப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த இந்திய தேசியக்க வரலாறு புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேராசிரியர் வெங்கடேஷன் ஐயா அவர்களுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் பேங்க் புக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். புக்கோட டோட்டல் பேஜஸ் பார்த்தீங்கன்னா 271 ப்ளஸ் ஒரு 6 பேஜ் வந்து கலரில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் பேஜ் மட்டும். டோட்டலாக இந்த புத்தகத்தில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா 1880 கொஷின்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் புக்கோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ₹280, ₹280 தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது. கொரியர் கட்டணம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ₹280 பே பண்ணால் இந்த புக்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து வந்துடும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு லைன் பை லைன் கொஷின் கவர் பண்ணியிருக்கோம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நம்ம வந்து கொடுக்கல. இப்போ வந்து கூற்று டைப்பு கொஷின்ஸ் அப்படின்னா கூற்று 1, 2 இருக்குன்னா 1, 2 சரி அப்படின்னு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 1 சரி 2 தவறுன்னு நம்ம வந்து கொடுக்கல. ஏன்னா அப்படி கொடுத்தா நீங்கள் வேற ஒரு அந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாமே சரியாக வந்து கொடுத்துட்டோம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான புக்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ள இன்சைடு வந்து பார்க்கலாம். ஸோ முதல் பக்கம் இந்திய தேசிய வரலாறு கலரில் வந்து ட்ரை பண்ணனால நல்லா சூப்பராக இருக்குது புக்கோட இண்டெக்ஸ் பேஜ். அதே மாதிரி பேராசிரியர் வெங்கடேஷன் ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து புக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் நம்ம வந்து பார்க்கலாம். என்னென்ன தலைப்புகள் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக வந்து நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் கொஷின்ஸ் உள்ள நம்ம வந்து போயிடலாம். முதல் தலைப்பு இந்தியாவில் ஆங்கில கம்பெனியின் ஆட்சி டோட்டலாக 80 கொஷின். கம்பெனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் 30 கொஷின். வேலூர் கிளர்ச்சி 25 கொஷின். ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்புகள் 50 கொஷின்ஸு. 1857 பெருங்கிளர்ச்சி ஒரு 50 கொஷின்ஸு. சமூக சமய கலாச்சார விழிப்புணர்ச்சி 118. இந்திய தேசிய இயக்கம் வந்து 38. காங்கிரஸுக்கு முன் அரசியல் சார்ந்த அமைப்புகள் வந்து 30. சுதேசி இயக்கம் 48. இந்திய தேசிய காங்கிரஸ் 39. காங்கிரஸ் மிதவாதிகள் 87. காங்கிரஸ் தீவிரவாதிகள் 32. காங்கிரஸ் வன்முறைவாதிகள் 22. முஸ்லீம் லீக் வந்து 12. மார்லி மிண்டோ சீர்திருத்தங்கள் 22. முதல் உலகப்போரும் போராட்டங்களும் 56. ரவுலட் சத்தியாகிரகம் 38. மாண்ட்போர்ட் சீர்திருத்தங்களும் இரட்டை ஆட்சியும் 43. கிலாபத் இயக்கம் 45. ஒத்துழையாமை இயக்கம் 68. சுயராஜ்ய இயக்கம் 34. சைமன் குழு 47. சட்ட மறுப்பு இயக்கம் வந்து 85. இடதுசாரிகள் இயக்கம் வந்து 74. 1935 இந்திய அரசியல் சட்டமும் மாநில சுய ஆட்சியும் 62. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து 65. அடுத்து வெள்ளையனே வெளியேறு கிளர்ச்சி 45. சுபாஷ் சந்திரபோஸும் இந்திய தேசிய இராணுவமும் 49. அமைச்சரவை தூதுக்குழு 76. பிரிவினையும் விடுதலையும் 48. வகுப்புவாதத்தின் வளர்ச்சி 50. இந்திய தேசிய இயக்கத்தில் புரட்சியாளர்களின் பங்கு 50. இந்திய தேசிய இயக்கத்தில் பத்திரிகைகளின் பங்கு ஒரு 50. இந்திய தேசிய இயக்கத்தில் நேருவின் பங்கு வந்து 32. காங்கிரஸ் மாநாடுகள் எல்லா முக்கியமான காங்கிரஸ் மாநாடுகள் எல்லாமே இதில் இருக்கும் லைனாக 61. தலைமை ஆளுநர்கள் 40. கால வரிசை பட்டியல் வந்து ஒரு 81. டோட்டலாக இது எல்லாமே கவர் பண்ணி தான் நம்ம இந்த புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம். புக்கோட கொஷின்ஸு இப்படி தான் இருக்கும். இந்தியாவில் ஆங்கில கம்பெனியின் ஆட்சி அவுட் சோர்ஸ்னு கொடுத்துருக்கோம். டோட்டல் கொஷின்ஸ் வந்து 80. அப்படியே கொஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து சிங்கிள் லைன் கொஷின் இருக்கும். ஆப்ஷன்ஸ் அதாவது கூற்று டைப்பு கொஷின்ஸ் நிறைய வந்து கொடுத்துருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கூற்று டைப் தான் வந்து அதிகமாக இருக்கும். புக்கோட கொஷின்ஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். லைன் பை லைன் கொஷின்ஸு கவர் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுமே அதுக்கான ஆன்சர் கீ நம்ம வந்து அந்த லெசன் பின்னாடி வந்து கொடுத்துட்றோம். ஸோ ஃபஸ்ட்டு லெசனுக்கான ஆன்சர் கீ நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெசன்
முடிஞ்சதுமே பின்னாடி வந்து ஆன்சர் கீ இருக்கும். 2வது லெசன் அப்படிதான் கம்பெனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கொஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு லெசனும் நம்ம வந்து உள்ள வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வேலூர் கிளர்ச்சி, ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்புகள் ஒரு 50 கொஷின்ஸு. ஆயிரத்தி 857 பெருங்கிளர்ச்சியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சோர்ஸ் தான். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நம்ம கொண்டு வரல, ஃபுல்லாக அவுட் சோர்ஸில் இருக்கிறத ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். சமூக சமய கலாச்சார விழிப்புணர்ச்சி. ஸோ புக்கு இன்சைடு கொஷின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பேப்பர் குவாலிட்டி எல்லாமே நல்லா தரமாக தான் வந்து பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடுகள் 1885 ஸோ எந்த வருஷம் எங்கே நடந்தது, அதுக்கு தலைமை வகித்தவர்கள் யார் அப்படின்றது அந்த காங்கிரஸ் மாநாடுகள் அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். தலைமை ஆளுநர்கள் அந்த முதல் வாரன் ஹேஸ்டிங்ஸ், அதாவது பிரிட்டிஷ் இந்தியா சட்டம் அப்போ வந்ததுலேருந்து இப்போ கடைசி வரைக்கும் யார் யார் தலைமை ஆளுநர்களாக வந்து இருந்திருக்காங்க, தலைமை வைஸ்ராய்கள். அடுத்து வந்து காலவரிசை பட்டியல். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலவரிசை பட்டியல் 1947 வரைக்கும் காலவரிசை பட்டியல் வந்து இருக்குது. இதில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸு தேவைன்றவங்க வாங்கிக்கலாம். ஒரு தரமான புத்தகம், ஆனால் ரொம்ப லோ ப்ரைஸ் 280 ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸில் பேப்பர் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி நீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். புக்ஸு தேவைன்றவங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய மற்ற ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண கொஷின் பேங்க் புக்ஸு. ஸோ இந்த புக்ஸ் வேணுனாலும் நம்மக்கிட்ட நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது என்னென்ன புக்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸுக்கு நம்ம வந்து புக்ஸ் வந்து பண்ணல. லைன் பை லைன் கொஷின் புக்ஸ் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. 6th to 10th தமிழுக்கு இந்த புத்தகம், 11th 12th தமிழுக்கு இந்த புத்தகம், சிறப்பு தமிழுக்கு வந்து இந்த புத்தகம், ஓல்டு தமிழ் வந்து இந்த புத்தகம். ஓல்டு தமிழ்னா இது வந்து இலக்கணம் பேஸ் பண்ணது. 6th 10th வரைக்கும் இலக்கணத்துக்கு ஓல்டு புக்கு பேஸ் பண்ண புத்தகம். திருக்குறள் 6th 12th வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு, திருக்குறளுக்குனே தனியாக ஒரு புத்தகம் வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த புத்தகம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 புத்தகம் வந்து தமிழுக்கு வந்து இருக்குது. அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th to 10th ஹிஸ்ட்ரி இது, 11th 12th ஹிஸ்ட்ரி வந்து இது. நீங்கள் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணால் இந்த 2 புக்ஸ் நீங்கள் வாங்கி படித்தா கம்ப்ளீட் ஆகிடும். சிலபஸ்க்கு தேவையான எல்லா லெசன்ஸும் கொடுத்துருக்கோம். பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இது 6th to 10th, இது அதே 11th 12th பாலிட்டி எக்கனாமிக்ஸ், இது ரெண்டும் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த 2 புக்கில் வந்து கவர் ஆகும். ஜாகிரஃபி 6th to 10th 11th 12th ஜாகிரஃபி 6th to 10th ஜாகிரஃபி, 11th 12th ஜாகிரஃபி வந்து இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா எத்திக்ஸ், அறவியலும் இந்திய பண்பாடும் ரொம்ப ஒரு முக்கியமான புக்ஸு. இங்கிலீஷ் மீடியம் வந்து கிடையாது, தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் எத்திக்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கி எத்திக்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. யூனிட் 6ல் கவர் ஆகக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ண கொஷின் பேங்க் புக்ஸு. எல்லாமே லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ்ஸு புக் பே கொஷின்ஸ், பாக்ஸ் கொஷின் எல்லாமே வந்து கவர் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு புக்ஸு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு எந்த புக்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். காம்போவாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.